ஹாய் செல்லக்குட்டீஸ், வெல்கம் டு அவர் அனிச்சாரி கிரியேட்டிவ் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னாக்கா, கட் பீட் வச்சு எப்படி லோடிங் ஸ்டிச் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். இது வந்து லோடிங் சொல்கிறத விட ஃபில்லிங் ஸ்டிச்சுன்னு சொல்லிக்கலாம். இப்போ ஒரு லீஃபு, ஒரு மேங்கோ டிசைன்லாம் வந்தால் எப்படி நம்ம ஃபில் பண்ணுறதுக்கு இந்த கட் பீட்ஸை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போகிறோம். போன வீடியோவில் நான் சொல்லிட்டேன் கட் பீடும் டியூப் பீடுக்கும் இல்லை டிஃப்ரெண்ட்டு, அது எப்படி இருக்கும் இது எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு. இப்போ வந்து நம்ம லோடிங் ஸ்டிச் வந்து சுகர் பீட் வச்சு கிராஸாக பண்ணியிருப்போம். இது வந்து ஃபில்லிங் ஸ்டிச்சுன்றனால நம்ம வந்து 2 கோட்டுக்கு நடுவில் ஃபில்லிங் பண்ணுறது மட்டும்தான் பண்ண போகிறோம். அது வந்து நேராகவே நம்ம எடுத்துக்கலாம். இந்த கோட்டுக்கும் நடுவில் என்ன பண்ணுறோன்னாக்கா, ஒரு லாங் செயின் போட்டு ஒரு குட்டி லாக் போடுவோம். திருப்பி ரிட்டன் மேலே கொண்டுட்டு போய் அங்கே ஒரு குட்டி லாக் போட்டு திருப்பி நம்ம பீடு லோட் பண்ணுவோம். 3 பீடை இப்போ நான் லோட் பண்ணுறோம். ஒரு பெரிய செயின், ஒரு லாங் செயின் போட்டோம்னா ஒரு குட்டி லாக் போட்டால் தான் அது வந்து ஃபினிஷ் ஆகும். நம்ம வந்து அப்படியே திருப்பி ரிட்டன் மேலே கொண்டுட்டு போனோம்னா அது வந்து நீட் ஃபினிஷிங்காக இருக்காது. கட் பீட் வச்சு ஒர்க் பண்ணும்போது நல்லா நீட்டாக இருக்கும். வந்து ஒரு நம்ம கிராண்டாக ப்ளவுஸ் ஒர்க் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக கட் பீடை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அதை வச்சு பண்ணும்போது இப்போ வந்து கோல்டனு, ஒயிட் கலர்லாம் யூஸ் பண்ணோம்னா லுக்கே அது வேறு மாரி போயிடும். செம கிராண்டாகவும் தெரியும். அதனால தான் இந்த கட் பீடுக்கு ஒரு இம்பார்ட்டண்ட்டாகவும் இருக்கும். சில இது வந்து கொஞ்சம் கலர் டல்லாக இருக்கிற கட் பீடும் இருக்குது. ஷைனிங் வந்து நல்லா ரொம்ப டீப்பாக இருக்குது. ஷைனிங் வந்து லுக்காக இருக்கும். அதை வச்சுலாம் பண்ணும்போது அந்த ஒர்க்கு ப்ளவுஸோட ரேட்டே நம்ம வந்து ஹையாகவும் கொடுக்கலாம், ஒர்க்கும் நீட்டாக பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் இப்போ ப்ளவுஸ்க்கெலாம் போட போகிறீங்கன்னா வந்து பீடை வந்து பார்த்து வாங்கிக்கோங்க. நான் அதே தான் 3 பீடாக இப்போ வந்து சைஸ் வந்து வேரியேஷனாகவும் இருக்கும். இருந்தாலும் நான் வந்து 3 பீடாக வந்து போட்டு லோட் பண்ணுறேன். லாங் செயினு, ஒரு குட்டி லாக்கு, ரிட்டன் மேலே கொண்டுட்டு போய் ஒரு குட்டி லாக் போட்டுட்டு அது ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா, லாஸ்ட்டாக வந்து கட் பீட் வச்சு நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம். இல்லை டியூப் பீடு வச்சு நம்ம அவுட்லைன் கொடுத்துக்கலாம். நான் வந்து கீழே வந்து கட் பீடை வச்சு அவுட்லைன் கொடுத்துட்டு மேலே வந்து டியூப் பீடை வச்சு அவுட்லைன் கொடுக்குறேன். நான் 2 பீடையும் யூஸ் பண்ணணுன்றதுக்காக யூஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். நீங்கள் வந்து மேலே கீழே 2மே வந்து என்ன பண்ணால் டியூப் பீடு வச்சு ஒர்க் பண்ணிவிட்டு நடுவில் வந்து கட் பீடு வச்சு ஒர்க் பண்ணி சென்ட் பண்ணுங்கள். இது பார்த்தாலே தெரியும் எவ்வளோ நீட்டாக வந்திருக்கு பார்த்தீங்களா. எங்கேயுமே வந்து அந்த பிசுறுலாம் தெரியாமல் ஒரு லுக்காக நல்லா தெரியுது பாருங்கள். இது வந்து இதே ஒரு ஃப்ளவரு, நம்ம ஒரு லீஃபு, ஒரு மேங்கோ டிசைன் அந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது இது இன்னும் லுக்காகவே தெரியும். மேலே வந்து நான் டியூப் பீடு யூஸ் பண்ணுறேன். இது ஏன் நம்ம அவுட்லைன் கொடுக்குறோம்னாக்கா, நம்ம இந்த ஸ்டிச்சிங்கை வந்து மறைக்கிறதுக்காக தான். இப்போ நம்ம அப்படியே விட்டோம்னா அது வந்து நல்லா தெரியாது, நீட்டாக தெரியாது. நம்ம மேலே கீழே அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டோம்னா ஒர்க்கும் நீட்டாக ஃபினிஷ் ஆன மாதிரி நல்லாயிருக்கும். ஃபுல்லாக அவுட்லைன் கொடுத்து முடிச்சுட்டு கடைசியாக நாட் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நாட்டு மெயின் ரொம்ப இம்பார்ட்டன்னு. இதுக்கு வந்து என்ன டிசைன் பண்ணணுன்னாக்கா, ஒரு லீஃப் டிசைன் போட்டு அதை கிராஸாக கட் பீட்ஸ் வச்சு ஃபில் பண்ணிவிட்டு சைடில் வந்து டியூப் பீட் வச்சு அவுட்லைன் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள் ஒர்க்கை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய ஆன்லைன் கிளாஸில் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து அவுட்லைன் வந்து டியூப் பீடு, நடுவில் வந்து கட் பீட் யூஸ் பண்ணுங்கள். இல்லை நடுவில் டியூப் பீடு சுற்றி கட் பீட் கொடுத்து அவுட்லைன் கொடுத்து உங்களோட க்ரியேட்டிவிட்டிக்கு நீங்கள் இதை ஒர்க் பண்ணலாம். தேங்க்யூ ஆல்.